கரூர் நெரிசல் சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மிக முக்கியமான வழக்கு விசாரணை இப்போது நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு விசாரணையின் முடிவில் முதலமைச்சர் விஜய் கரூருக்கு செல்வாரா, அவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்குவாரா என்பதை முடிவு செய்வதும், ஊடகங்களில் மற்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் கரூர் சம்பவம் தொடர்பாக பொதுவெளியில் பேசுவதற்கு தடை விதிக்கப்படுமா என்பதை முடிவு செய்யும் வழக்கு விசாரணை இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீதிபதிகள் விஸ்வநாதன் மற்றும் ஆலோக் கரேதா ஆகியோர் தலைமையிலான அமர்வு இந்த வழக்கை விசாரித்து வருகிறது. இந்த விசாரணையின் போது திமுக தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ரஞ்சித் குமார் முதலமைச்சரை அக்யூஸ்ட் என்று குறிப்பிடப்பட்டதற்கு நீதிபதிகள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார்கள். அவர் குற்றம் சாட்டப்பட்ட நபர் தான் அக்யூஸ்ட் என்று குறிப்பிடக்கூடாது என்று திமுக தரப்பு வழக்கறிஞர் ரஞ்சித் குமாரிடம் நீதிபதிகள் கண்டிப்பு தெரிவித்தனர். இந்த வழக்கை இப்போது கரூர் விவகாரத்தில் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் பேசுவதற்கு தடை விதிக்க கோரி ஒரு தொடரப்பட்ட அந்த இடையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்க இப்போது உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மிக முக்கியமான உத்தரவாக இந்த வழக்கை விசாரிக்க இயலாது என்று உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இதனால் இடையீட்டு மனுவை இப்போது திமுக தரப்பில் திரும்ப பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கரூர் விவகாரத்தில் திமுக தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மிக முக்கியமான திருப்பமாக அந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்க முடியாது என உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இந்த வழக்கை ஏன் தள்ளுபடி செய்யக்கூடாது என நீதிபதி கேட்ட நிலையில் திமுக தரப்பில் இந்த இடையீட்டு மனுவை திரும்ப பெற்று விட்டதாக இப்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் கரூர் விவகாரத்தில் கரூர் நெரிசல் சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட அந்த திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தரப்பில் தொடரப்பட்ட அந்த வழக்கு விசாரணை நிலுவையில் உள்ள சூழ்நிலையில் இப்போது புதிதாக ஒரு இடையீட்டு மனுவை தாக்கல் செய்து கரூர் சம்பவம் தொடர்பாக அமைச்சர்களோ மற்ற அமைச்சர்கள் பேசக்கூடாது, அதற்கு தடை விதிக்க வேண்டும் மற்றும் அவர்களுக்கு நிவாரண உதவி வழங்கப்பட்டது தொடர்பாகவும் இப்போது தொடரப்பட்ட அந்த வழக்கை இடையீட்டு மனுவை ஏன் தள்ளுபடி செய்யக்கூடாது என நீதிபதிகள் விஸ்வநாதன் மற்றும் ஆலோக் கரேதா கேள்வி எழுப்பதை ஒட்டி இப்போது திமுக தரப்பில் அந்த மனு திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. இதனால் கரூர் நெரிசல் சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட அந்த வழக்கு விசாரணையில் மிக முக்கிய திருப்பமாக அந்த இடையீட்டு மனு திரும்ப பெறுவதாக இப்போது திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கின் மூல வழக்கின் விசாரணை தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. முதலமைச்சர் விஜய் கரூர் செல்வதற்கு தடை கோரியும் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் பேசுவதற்கு தடை கோரியும் தொடரப்பட்ட மனுவை திமுக தரப்பில் இப்போது திரும்ப பெற்றிருக்கிறார்கள். இதனால் முதலமைச்சர் கரூர் செல்வதற்கு தாம் தடை விதிக்க முடியாது என்றும் முதலமைச்சரின் கொள்கை மற்றும் பயண திட்டங்களில் உச்சநீதிமன்றம் தலையிட இயலாது, இதனால் இந்த மனுவில் உள்ள விவரங்களை முழுமையாக சட்ட விவரங்களோடு தாக்கல் செய்து வாதிட வேண்டும் என நீதிபதிகள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இதையடுத்து இந்த மனுவை தள்ளுபடி செய்ய நேரிடும் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்ததை அடுத்து திமுக தரப்பில் இடையீட்டு மனுவை வாபஸ் பெற்றிருக்கிறார்கள். இடையீட்டு மனுவை விசாரிப்பதற்கு உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இதனால் முதலமைச்சரின் பேச்சை ஒழுங்குபடுத்துவதற்கோ அவரது நிகழ்ச்சி நிரலை முடிவு செய்வதோ நீதிமன்றத்தின் வேலை அல்ல என்று நீதிபதிகள் விஸ்வநாதன் மற்றும் ஆலோக் கரேதா தலைமையிலான அமர்வு திமுகவின் இடையீட்டு மனு மீதான விசாரணையின் போது தெரிவித்தது. இதையடுத்து இந்த இடையீட்டு மனு வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. இதனால் கரூர் நெரிசல் சம்பவம் தொடர்பாக அமைச்சர்கள் பொதுவெளியில் பேசுவதற்கு தடை விதிக்கப்படவில்லை. முதலமைச்சர் விஜய் கரூர் செல்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடையோ விதிக்கப்படவில்லை. வழக்கம் போல இது சிபிஐ விசாரணை தொடர்ந்து நடைபெறும். மற்றபடி கரூர் நெரிசல் தொடர்பான மற்ற நிர்வாக ரீதியான நடவடிக்கைகளுக்கு எந்த விதமான தடை உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்று இப்போது உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதனால் இந்த கரூர் நெரிசல் சம்பவ வழக்கில் மிக முக்கிய திருப்பமாக திமுக தரப்பில் தொடரப்பட்ட அந்த இடையீட்டு மனு திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த வழக்கு விசாரணையில் மனு வாபஸ் பெறப்பட்டிருப்பதால் வழக்கு விசாரணையும் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இடையீட்டு மனு மீதான விசாரணையும் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் திமுக தரப்பில் தொடரப்பட்ட இந்த வழக்கு திரும்ப பெறப்பட்டதால் வழக்கு விசாரணையில் ஒரு பின்னடைவாக திமுக தரப்புக்கு பெரும் பின்னடைவாக இது கருதப்படுகிறது. ஏனென்றால் கரூர் நெரிசல் சம்பவம் தொடர்பாக உயிரிழந்த 41 பேருக்கும் அரசு வேலை வழங்குவதற்கும் அவர்களுக்கு மேலும் நிவாரண உதவிகளை வரும் 10ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் வழங்க இருக்கிறார் என்றும் அவ்வாறு வழங்குவதற்கு மற்றும் அந்த நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு தடை விதிக்க கோரிதான் திமுக தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது. ஆனால் அந்த வழக்கு இப்போது இடையீட்டு மனுவை திரும்ப பெற்றிருப்பதால் இந்த வழக்கு விசாரணை இப்போதைக்கு தற்காலிகமாக
முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனுவை தள்ளுபடி செய்ய நேரிடும் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்ததை அடுத்து இடையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்ததை அடுத்து இடையீட்டு மனுவை வாபஸ் பெறுவதாக திமுக தரப்பில் அந்த வழக்கை தொடர்ந்த இடையீட்டு மனுவை தாக்கல் செய்தவர்கள் மனுவை திரும்ப பெற்றிருக்கிறார்கள். ரிதி.